சங்கரன் கோயிலுக்கு மேற்க தார்காபுரம். ஓகே, சந்தைக்கு வந்து டாப் ஆடு வாங்கிருக்கீங்க. ஆமா. யார் வாங்கி கொடுத்தா? நீங்களே வாங்கினீங்களா இல்லாட்டி? அந்த அண்ணன் வாங்கி கொடுத்தாரு. அப்படியா? ஒரு தாயாடு 2 குட்டி. ஆமா, 2 புருவ குட்டி. கொடியாடு தான் வளர்க்கணும்னு ஒரு ஆசை, அதனால கொடியாடு வாங்கிட்டு போறோம். ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டே இருக்கீங்களா? ஆமா, இன்னைக்கு தான் அமைஞ்சிருக்கு. ஆமா, அவங்க 37 ரூபா சொன்னாங்க. ஒரு தாயாடு 2 குட்டி. ஆமா, 37 ரூபா சொல்லி நாங்க இப்ப 26,500 வாங்கணும். 10,000 ரூபா குறைச்சிருக்கீங்க. ஆமா, 2 பொட்டை குட்டி. வர்க்கம் எடுத்துக்கலாம். ஆமா, இல்ல ஒரு கடாயும் ஒரு பொட்டை வரும்னு பார்த்தேன். அது 2 பொட்டை குட்டியா இருந்துச்சு, நம்ம வளர்க்கறதுக்கு தானே அப்படின்னு வாங்கிக்கிட்டோம். தாய மாதிரில இருக்கு பிள்ளை 2. ஆமா, ஜம்முன்னு இருக்குண்ணே. இந்த நிக்கலாம் நீள உயரம் ஜம்பு இருக்கு. வயிறு பெருசா வயிற்றுல குட்டி இருக்குமோ? இல்ல இல்ல இல்ல, ஏனி ஒரு மாதம் தானே. இதான் ஃபர்ஸ்ட் வெள்ளாடு தான் வளர்க்கணும். நான் இதை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால ஆடு வச்சிருந்தோம். எல்லாம் கொடுத்துட்டு வேண்டாம்னு தான் இப்ப வாங்கிருக்கோம். அந்த சென்னையாடு அது உங்களுக்கு தானே? ஆமா. அது எவ்வளவு? ஆடு மட்டும் சென்னையாடுனா 2 நாள்ல ஈனும். அது 16,500. ஓகே, எவ்வளவு ரூபா கொண்டு வந்தீங்க? பட்ஜெட் கொண்டு வந்தது 50 ரூபா கொண்டு வந்தேன். காலியா? ஆமா, 2 4 உருப்படி 43 ரூபா ஆச்சுல. ஆனா பார்த்தா கண்டுபிட்டு போலுங்க. நல்லா இருக்கு, நல்ல பொருளா வாங்கிருக்கேன். சந்தைக்கு வந்து இதான் டாப் இருக்கு. அது ஆடு சரி எனக்கு பிடிக்கல. ஆடு பிடிக்கல. ஆடு பிடிச்சா குட்டி சரியில்லை, குட்டி நல்லா இருந்தா ஆடு சரியில்லை. இது ரெண்டுமே நல்ல பால் ஒரு ஆடா இருக்கு. ஆமா, சென்னை ஆடு. அது சென்னை. ஆமா, ஆடு வாங்கினா இப்படிதான் வாங்கணும்னா வத்தலும் தொத்தலமா வளர்த்துக்கிட்டு அதுக்கு வாங்கிட்டு அதை பேணிக்கிட்டு தெரிய முடியுமா? இதான் 8 ஆடு. பேர் சொல்ல முடியா இருக்கும். சரியான ஒரிஜினல் கொடியாட்டங்கடா. ஆமா, ஒரிஜினல். என்ன தேவைக்காக? ஃபங்க்ஷனுக்கா? ஆமா, சடங்கு வீட்டுக்கா? எத்தனை கிடா வாங்கணும்னு வந்தீங்க? 2 கிடா. இந்த 2மா பூரா சொல்லி 28. 28. எத்தனை கிலோ கறி இருக்கும் மதிப்புனா? மதிப்புல 35 கிலோ சொன்னாங்க. 35 கிலோ சொல்லிருக்காங்க. ஒரு 30 கிலோ கண்டிப்பா இருக்கும்னு சொல்லிட்டு நம்பிட்டு வாங்கிருக்கோம். சாத்தூர் எட்டயபுரம் பொட்டுக்குட்டி. என்ன காரணம் செம்மறி வாங்கிட்டு போறீங்க? சார், வெள்ளாட்டு குட்டி எண்ணிக்கையில வளர்ப்பு ஏறி மாட்டேங்குது. அதனால வெள்ளாட்டு செம்மறி குட்டி வாங்க ஆசை. எத்தனை மாசம் குட்டிகள் இதெல்லாம்? இதெல்லாம் ஒரு 3 மாசம் குட்டி சார். எத்தனை வாங்கணும்னு வந்தீங்க? ஒரு 5 வாங்கணும் வந்து சார். விலை கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கு. ஜோடி 11 ரூபா சொல்லுவாங்க சார். 10 ரூபாய்க்கு. 10 ரூபா மதிப்பு கொஞ்சம் கூடுதல் சார். வந்தாச்சு வந்து வாங்கிட்டு. இப்படி நல்ல வர்க்கம் தானே இது? பொட்டுக்குட்டி சார். பொட்டுக்குட்டி. ஆமா சார். எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க? என்ன ஐடியா? ஒரு 4 மாதம் 3 மாதம் வளர்ப்பேன் சார். டபுள் ஆயிருமா 4 மாசத்துல? ஆமா சார். 5 ரூபா 10 ரூபா மாறும். கஷ்டப்பட்டு வளர்த்தா லாபம் இருக்கு சார். சார் தொழில் இல்ல. வெள்ளாடு வளர மாட்டேங்குது. வெள்ளாடு குட்டி வாங்கினா அதே மாதிரி தான் இருக்கு சார். ரெடியா? ஆமா சார். லேட் ஆகுது. ரொம்ப லேட் ஆகுது. தீவனம் போட்டு முடியல. ஆமா சார். வெள்ளாட்டு குட்டி இருக்கு சார் வீட்டுல. இது வளர்ந்துரும் டக்கு டக்கு. நீங்க வந்துருவோம் சார். வீட்டுல ஒரு 20 குட்டி இருக்கு சார். இது எப்படி வளர்ப்பீங்க? மேய்ச்சல்ல வளர்ப்பீங்களா? மேய்ச்சல்ல மேய் சார். போயிட்டு வந்து சீனால போட்டு அரிசி தவிர்த்து தண்ணி வைப்போம். நல்லா உண்டாகணும்னா என்ன தீவனம் கொடுத்தா? குச்சி பின்னாக்கு கடலை போட்டு அது வைக்கணும். கொடுத்தா கப்புன்னு உண்டாகும். குட்டி அதுக்கு செம்பரி குட்டி பாத்திரம் உண்டாயிருக்கு சார். இனிமே என்ன பண்ணணும்? வேற குட்டி அடுத்த வாரம் வருமா? அடுத்த வாரம் வரும் சார். வந்து பிடிக்கணும். ஆமா சார். பால் குடி குட்டி வந்து வாங்கினு வந்தேன். குட்டி அமையல. அடுத்த வாரம் பாத்துக்கணும். பால் மாடு ஒண்ணு இருக்கு. அதனால பால் பிரச்சனை இருக்கு சார். அதனால ஒரு குட்டி வாங்க வந்தேன். குட்டி கிடைக்கல. அடுத்த வாரம் வாங்கிக்கலாம். பிள்ளையார் நம்ம குமரிட்டி ஆடும். ஆடு நல்ல உருப்படியான ஆடு. ஆமா, இப்படிதான் நீங்க உயரத்துல வாங்கணும்னு வந்தீங்களா? ஆமா. சேல வருமா நல்ல வளர்ப்பு கிடா குட்டி 2. ரெண்டுமே கிடா குட்டி. 2 கிடா. ஒன்னால 22 ரூபா சொன்னாங்க. 20 ரூபா. 20 ரூபா பரவாயில்லையா? வயசு நடு வயசு ஆகுது. 2 எடுத்து வச்சிருக்கலாம். பால் ஒர்க் எப்படி இருக்கு? குட்டி வளர்த்துருக்கா? ஆமா, குட்டி பால் ஒர்க். எத்தனை ஆடு வளர்க்கீங்க ஊர்ல? ஆடு 10 ஆடு வளர்க்கும். எல்லாமே கொடியாடு தானே? ஆமா, எல்லாம் கொடியாடு எப்படி இருக்கு? வளர்ப்புக்கு எப்படி இருக்கு? வளர்ப்புக்கு நல்லா இருக்கு. ரொம்ப வளர்த்து சுருக்கமா 10 ஆடு வளர்த்துக்கணும். அதுக்கு மேல முடியல. சரி, வர 10 ஆடு வளர்த்தா ஒரு மாசம் 10,000 சம்பளம் கிடைக்குமா? 10,000 மாசம் 10,000. வருஷத்துக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் கிடைக்குமா? 1 லட்சம் கிடைக்கும். மாச சம்பளம் பார்க்கணும். மாச சம்பளம் பார்க்க முடியாது. வருஷ சம்பளம் பார்க்கணும். ஆடு காலையில இருந்து பார்த்தா 2 மணி நேரம் பார்த்துருக்கு. இதை விலைக்கும் தோதுவா இருந்தோம். ஆமா, 2 கிடா குட்டியா இருக்கு. 2 கிடா குட்டி தான் வேணும்னு வந்தியா? ஆமா, 2 கிடா குட்டி தான். போட்ட காசை எவ்வளவு நாள்ல எடுக்கலாம்? போட்ட காசு நம்ம பாக்கிறத பொறுத்து எடுக்கலாம். பாக்கிறத பொறுத்து ஆதாயம் பார்க்கலாம். ஒரு 6 மாசத்துல தூக்கிடலாமா? 6 மாசம் எடுத்துக்கலாம். பார்க்கலாம். பொட்டை குட்டினா பார்க்க முடியாது. கிடா குட்டினா வளர்ந்துரும். பொடி குட்டி வாங்கிட்டு போறீங்களா? இல்ல, 2 மாடு இருக்கு. 2 மாட்டுல பாலை கொடுத்துக்க 2 வளர்த்துக்கிறோம் அப்படின்ட்டுதான். இல்ல, பொடி குட்டி வளர்க்க லாபம் தானா? லாபம் தானே. இன்னும் எத்தனை வாங்கிருக்கீங்க? இப்போ ஒரு 5 வாங்கிருக்கோம். என்ன குட்டிகள் எல்லாம்? கிடாவா பெட்டையா? நான் 3 பொட்டை குட்டி 2 கிடா குட்டி. எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க? என்ன பிளான்? இது 6 மாசம் ஆகும். 6 மாசம் கழிச்சு வித்துருவீங்க. இன்னைக்கு எவ்வளவு வேலை? வாங்கின வேலை மொத்தம் 8 ரூபா ஆச்சு. 5 குட்டி 8 ரூபா. ஒரு குட்டி 1500 ரூபா ரேஞ்ச் வருதா? ஒரு 6 மாசம் கழிச்சு என்ன ரேஞ்சில போகும்? 6 மாசம் கழிச்சுனா ஒரு 6 ரூபா 5 ரூபா அப்படி போகும். இல்ல, பாலை வெளியே வித்தாச்சுன்னா உங்களுக்கு ஒரு லிட்டர் 40 ரூபா 50 ரூபா கிராமத்துல இருக்கும். நம்ம போய் விற்க முடியாது. அதனால 2 குட்டிகளை வளர்த்தோம்னா அந்த பாலை குட்டியில கொடுக்க லாபம் தானா? நல்ல விலை குறைச்சி அமைஞ்சுதான். விலை இதுவே ஜாஸ்தி தான். இருந்தாலும் சரி, நமக்கு தேவைப்படுது அப்படின்ட்டு தான். பொடி பிடிச்சாலாம் இருக்குது. திறந்து எவ்வளவு நாள் இருக்கும்?
தெரிஞ்சா இப்ப ஒரு வாரத்துக்குள்ள இருக்கும். ஒரு வாரம் குட்டி 1500, ஒரு வாரம் 4 நாள் இப்படிதான். 1500 வந்துருதுன்னா இது எப்படி தாயாடு பார்த்து அவங்களா? நல்லா நல்ல வர்க்கம் தான், நல்ல வர்க்கம். வளர்த்த லாபம் தான். ஜம்பட் இருக்கு. ஒரு தாயாடு 2 குட்டியா? 3 குட்டி ஒரு தாயாடு. இன்னொரு குட்டி எங்க? குட்டி கொட்டா 3 குட்டியாடா? ஆமா. ஓ, அண்ணா வச்சிருக்காங்களா? 4 குட்டி இருந்த மாதிரி இருக்கு. 4 குட்டியாடா இல்லையா? இல்ல 3 குட்டி ஆடு. 3 குட்டி ஆடு தான். 3 குட்டி ஆடு வளர்த்தா லாபம். 3 குட்டி ஆடு தான் வாங்கணும்னு வந்தீங்களா? பார்த்தா எங்களுக்கு பிடிச்சது. சொன்ன 25 ரூபா சொன்னாங்க. நாங்க 20 ரூபாய்க்கு வாங்க. 3 குட்டி ஒரு தாயாடு 20000. பரவாயில்ல, குட்டியை நல்லா வளர்த்துருக்கா. 3 குட்டியும் ஆமா நல்லா வளர்த்து. பால் வர்க்கம் நல்லா இருந்தா. வீட்டுல எத்தனை ஆடு வளர்க்கீங்க? வீட்டுல ஒரு 5 ஆடு வளர்க்கும். அது 3 குட்டி ஆடு தானா? அது 2 குட்டி ஆடு. மார்த்தாண்டம்பட்டி 2 கிடா. நயம் கிடாவெல்லாம் வாங்கிருக்கா? ஒண்ணு ஆடு ஒண்ணு. அப்படியா? அது ஆடு. ஆடு கிடா மாதிரி காட்டுங்க பாப்போம். உண்மையிலே ஆடு தானா? சந்தேகமா இருக்கா? கிடாவை தாண்டி எல்லாம் இருக்குது, காட்டுங்க. இப்படி ஆடு இருக்குதுன்னு. ஆமா, அந்த கிடாவோட தாண்டி எல்லாம் இருக்குது. ஆக்சுவலா கிடாவோட தாண்டி பாருங்க எவ்வளவு பெரிய ஆடு. இது சென்னை ஆடா இல்ல வெத்த ஆடு தானே? சென்னையா இருக்கும்னு நினைக்கிறோம். சென்னையா இருக்காது, சந்தேகமும் இருக்கு. அவ 22 ரூபா சொன்னாங்க. ஒரு ஆடு மட்டுமா? ஆமா, 18 ரூபான்னு வாங்கியிருக்கு. மதிப்பு சரிதானா? நம்ம கொஞ்சம் அதிகம் தான். 1000 அதேதான். 1000 1500 கூட தான். மனசுக்கு பிடிச்சிட்டு முடிச்சிச்சு வாங்கியாச்சு. இது கிடா எதுக்கு வாங்கிருக்கியா? கிடா ஆட்டுக்கு. ஆட்டுக்கு நான் 2 பல்லு கிடாய். இதோட பெருசா வாங்கலாம்ல? ஆடோட பெருசால வேணும் கிடா. கிடா இப்ப 2 பல்லே போடல இன்னும். இது வளருமா பெருசா? இன்னும் உயரம். 4 பல்லு 6 பல்ல. ஆமா, உயரம். ஆடு உயரம் வந்துரும். ஆடு எத்தனை வளர்க்குறீங்க? அங்க ஒரு 20 ஆடு இருக்கு. ஆடு வளர்ப்பு உண்மையில லாபம் தானா? லாபம் தான். அது மட்டும் இருந்தா குப்பேராது. ஆடு வந்து ஒரு 50 ஆடு இருந்தா லாபம். நம்ம 10 ஆடு வச்சுதான் நம்மளுக்கு லாபம் கிடைக்காது. 50 ஆடு வந்து 50000 ரூபாய் சம்பாதிக்கலாம். 50 1 லட்சம் கூட சம்பாதிக்கலாம். வருமானம் இருக்கு. வருமானம் இருக்கு. 50 ஆடுனா ரொம்ப ஓடலாம் சொல்லுவாங்க. காடு காடா ஓடி மில்டி ஓடத்தஞ்சியும் மேகத்தஞ்சியும் மேகே மாடு வளர்க்க முடியுமா? எத்தனை ஆடு சேர்த்திருக்கீங்க? 20 சேர்த்தீங்களா? இப்ப 20 ஆடு இருக்கு. இன்னும் 30 சேர்க்கணும். ஆடு கூட இப்படியே தான் இருக்குது. இதே மாதிரி தான் வீட்டு இருக்கும். அப்படியா? கொஞ்சம் சைடுல வந்து தாண்டுங்க. கிடாவை தாண்டுங்க. ஆடுதான் ஸ்பெஷல். கிடாவை தாண்டி நிக்குது. எல்லாருமே இப்படிதான் இருக்கும். ஆமா, அப்பதான் அங்கேயே வித்துருமே. நான் விக்க மாட்டேன்ல. பெருக்குதீங்களா? நல்ல தரமான ஆடு. ஆடு 2 குட்டியா? ஆமாண்ணா. எந்த ஊருக்கு அண்ணாச்சி? தென்காசி போகுதுண்ணா. உங்க ஊர்ல சந்தைகள் உண்டுல? நிறைய உண்டு. 8000 வந்து பார்க்கணும் தான் பார்க்கோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? இல்ல வந்திருக்கோம். யாருக்குமே வந்திருக்கோம். ஆடு பிடிச்சிருக்கு. ஓகே. முன்னாடி செம்பரி ஆடு பிடிச்சிருக்கு. எப்படி இருக்கு? செம்பரி ஆடு நல்லா தான் இருக்கு. வெள்ளாடு இந்த கலருக்காண்டி தான் வாங்க. எல்லாரும் செம்போர் தான் வாங்குவாங்க. புளியம்போர், கரும்போர் வாங்கிருக்கீங்க. நமக்கு கரும்போர் மேல ஒரு பிரியம் தான். வயிறு பெருசா இருக்க, வயிற்றுலயும் குட்டி இருக்க வாய்ப்பு இருக்கும். இருக்கும். இளஞ்சனா இருக்கும். ரெண்டுமே பொம்மரி தான். அவங்க 29 சொன்னாங்க. கடைசியில முடிஞ்சது 24,500. எப்படி கணக்கு போட்டீங்க? ஆடு எப்படி குட்டி எப்படி தனித்தனியா? ஏன்னா ஆடு பருவட்டு ஆடா இருக்கணும். கலர் அவ்வளவுதான். இவ்வளவு அமௌண்ட் போட்டீங்கன்னா எவ்வளவு நாள்ல எடுக்கலாம்? போட்ட காசு எடுக்கணும்னா 6 மாசம் எடுத்துக்கலாம். 25 ரூபா எடுத்துக்கலாம். எடுத்துடலாம். கண்டிப்பா குட்டி வளர்ந்துருமா? வளர்ந்துரும். அதெல்லாம் வந்து ஜம்மு வளரும்னா. ஈகேத்த கிடா கிடக்குதா? கிடக்குண்ணே. கிடக்கு வீட்டுல கிடக்கு. எப்படி நெஞ்சு எடுத்துக்குமா? நாங்க ஒரு 22 ரூபாய்க்கு பார்த்தோம். கூட 3 ரூபா கூட்டிட்டோம். கூட தான். 2 பெண் முறிகளானே? 2 பெண்மரி தான். என்ன செய்ய? ஆடு காண்டி வாங்குது. ஆடு சென்னை இருக்கு. வெளியும் குட்டி வயிற்றுலையும் குட்டி இருக்கும். நல்ல பால் ஒரு ஆடா இருக்கும் உங்களுக்கு. ஆமாண்ணா. குட்டியே நல்ல இடத்துக்கு மடுக்கட்டும் நல்ல அமைப்பா இருக்கிறேன். இது மதுரையில இருந்து கொட்டாம்பட்டி. மதுரை? ஆமா, எனக்கு வந்து இங்க லோக்கல் தான். இது வந்து மதுரை என் ஃப்ரெண்டுக்காண்டி இது வாங்கி கொடுக்கறதுக்காண்டி வந்தேன். எப்படி நீளம் வேற எப்படி இருக்கு? இது வந்து 4 பல்லு தான். இது இந்த 4 உருப்படி மொத்தமா போகுது ஒரு ரேட்டுக்கு. அப்படியே அவர் பண்ண மாதிரி வைக்கலாம் ஐடியாவா? என்னன்னா பண்ண மாதிரி எதுவும்? அவரு அங்கிருந்து வளர்க்கறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டாப்ல. எங்க கூட முதல்ல வெளிநாட்டுல இருந்தாப்ல. அந்த பழக்கத்துல கூப்பிட்டு வந்தாப்புல அவருக்கு வாங்கி கொடுத்து. அவருக்கு நீங்க வாங்கி கொடுக்கீங்க. வெளிநாட்டு சம்பளத்தை ஆடு வளர்ப்புல எடுக்கலாமா? வாய்ப்பு இருக்கா? அவருக்கு ஒரு ஆசை. இது அந்த ஆடு வேணும்னு அவருக்கு ஒரு ஆசை. எந்த நாட்டுல இருந்தீங்க? மலேசியால. மலேசியா. ஓகே. இன்னும் மலேசியா போனதா? ரெண்டாவது இல்ல பரவாயில்ல. ஆடு வளர்ப்புல இறங்கலான்ட்டு பண்ணை வைக்கலாம் ஐடியாவா? இல்ல பாப்பா ஆசைக்கு. ஆமா. இட வசதி எல்லாம் இருக்கா? அதெல்லாம் இருக்கு. எல்லாமே இருக்கு. சரி, இது எவ்வளவு சொன்னாங்க? எப்படி முடிஞ்சிருந்தாரு? இது என்ன ஒரு 20 ரூபா சொன்னாங்க. 17 ரூபாய்க்கு முடிச்சேன். எல்லாமே பெட்டை தான். தாயாட பெருக்கிறீங்க. ஆமா. விருதுநகர் வியாபாரி. ஆமா. இது உங்களுக்கு வாங்கிட்டு போறீங்களா? யாரும் கேட்டாங்கன்னு சொல்லி கொண்டு வரீங்களா? இல்ல, வளர்ப்புக்கு எல்லாத்துக்கும் கொடுப்போம். கறிக்கு எல்லாம் கொடுப்போம். இது வளர்ப்புக்கு போதா? ஆமா, வளர்ப்புக்கு போகுது. எத்தனை குட்டி இருக்கு மொத்தம்? இந்த ஆட்டுக்கு 2 குட்டி, அந்த ஆட்டுக்கு 1 குட்டி. இது கொராலு. இதோட தாய் பிள்ளை. அது குரால்னா என்னச்சு? குரால்னா எப்படி? அது 2 பல்லு அந்த மாதிரி. இளம் பெட்டை ஆடுனா இளம் பெட்டை ஆடு. ஆமா, குரால். இதுக்கு வந்து இது 2 சேர்ந்து 25,000. எல்லாம் சேர்த்து. ஆமா ஆமா ஆமா. முதல்ல பரவாயில்ல. அப்பப்பா எல்லாம் கொடியாட்டு குட்டினால அந்த மாதிரி விலை கொடுத்து வாங்கிருக்கோம் நாங்க. இந்த மாதிரி கலருக்கு தான் அந்த விலை. என்ன குட்டிகள்? எல்லாமே குட்டிகள் எல்லாம் 3மே பொட்டை குட்டி தானாச்சு. சரி, போட்ட காசு எடுக்கணும். எவ்வளவு நாள் எடுக்கலாம்? இதுல 25,000 போட்ட காசு எடுக்கணும். நம்ம வளர்க்குற வளர்ப்பு பொறுத்து இருக்குனாச்சு. சும்மா வண்டி வாங்கி போட்டு
நம்ம ஆடு வளரும் எப்படி வளரும் நம்ம வாங்கி போடணும் அதுக்கு தக்கன ஏற. குட்டி கொஞ்சம் மெலிவு வாங்கியிருக்கல, என்ன காரணம்? இல்ல ஒரு ஆடு பாய்ச்சத்து இருக்கும். இந்த அப்புறம் ஆட்டுல மேயர் ஆடு தானே, 10-30 ஆட்டுல மேயர் ஆடு தானே, அதனால அப்படிதான் இருக்கும். கரகமா தான் இருக்கும். உங்க ஊர்ல ஃபுல்லா கன்னியாடு தானே ஃபேமஸ்? ஆமா, எங்க ஊர் பூரா கன்னியாடு பேலன்ஸ். கொடியாட மாறிட்டு இருக்குதா? கொடியாடு கிடாய மாத்தி போட்டு மாத்துறாங்கன்னு. ஆமா, கொடியாடு தான் விற்பனை ஈஸியா இருக்கு. ஆமா, விற்பனை ஈஸியா இருக்கு. குடி புதுக்கோட்டை. ஆமா, இப்பதான் உள்ள கொண்டு போறீங்க சந்தைக்குள்ள. ஆமா. ஏன் வெள்ளிக்கிழமை வரோம் இன்னைக்கு வரியா? இல்ல நேத்து வந்தோம், நைட் லேட் ஆயிட்டா தான் போயிட்டு காலையில வரலாம். பக்ரீத் கிடாய்கள் தானே? எவ்வளவு சொல்றீங்க ஒண்ணு வேற? விலை ஒவ்வொன்று 20 ரூபாய் 22 ரூபாயில இருக்கு. கறி மதிப்புல எப்படி இருக்கும்? கறி மதிப்பு இது 27 கிலோ 25 கிலோ. 2 பல்லு தான், 1 வருஷம் கிடா தான். இது வியாபாரியா நீங்க விவசாயியா? இல்ல சம்சாரி தான். சம்சாரி, சொந்த கிடா. ஆமா. மே மாசம் பக்ரீத்ல விலை இருக்குன்னு சொல்லுவாங்க. வீட்டுல ஒரு 5 கிடைக்கு. மீதி எல்லாம் கொண்டு வந்தாச்சு. இது பக்ரீத் வித்தா நல்ல விலை போகலாம். பக்ரீத் சீசன்ல பக்ரீத் விக்கிறது தான் போட்டிருக்கோம். கல்வரொட்டி. ஒரு தாயாடு 2 குட்டி. ஆமா, நல்ல அற்புதமான குட்டியா இருக்கா? நல்ல குட்டி தான். வளர்ப்புக்கா வியாபாரத்துக்கா? வளர்ப்புக்கு மொத்தம் 30,000 ரூபாய். ஒரு தாயாடு 2 குட்டியா? ஆமா. அப்ப சொன்ன விலை? சொன்ன விலை 35 சொன்னாங்க. 35 5,000 ரூபாய் குறைச்சிருக்கேன். ஆமா. குட்டி என்ன விலை? ஆடு எப்படி விலை ஆனது? தனித்தனியா? குட்டி 7,000 ஒவ்வொரு குட்டி. 7 7 14. ஆமா. அது ஒரு 16. ஆமா. ஆடு 16. பால் வர்க்கம்? பால் வர்க்கம் நல்ல வர்க்கம் தான். நல்ல வர்க்கம். அதுதான் ஸ்பெஷல். 100 ஆடு இருக்கு. செம்மறியா? செம்பரி ஆடு. அதுல வெள்ளாடி யாருன்னா இல்லையா? இருக்கு, ஒரு 8 ஆடு இருக்கு. நல்ல பேர் சொல்லும்படி ஒண்ணு வேணும்னு வந்தீங்க. ஆமா, நினைச்சமா அமைஞ்சிட்டா? அமைஞ்சிருச்சு. குறிச்சினே. எந்த மாவட்டம்? ராமநாதபுரம் மாவட்டம். எத்தனை ஆடு வாங்கணும்னு வந்தீங்க? 20 உருப்படி. ஓ, இது எல்லாமே உங்களுக்கு தானா? ஆமா, எல்லாம் நம்ம தான். சூப்பரா வாங்கிருக்கியா? ஆமாண்ணே. எப்படி பண்ணைக்கா இல்லாட்டா வியாபாரத்துக்கா? வியாபாரத்துக்கு தான். அப்படியே வியாபாரி தான் நீங்க? ஆமா. எத்தனை மாசம் குட்டிகள் எல்லாமே இதெல்லாம்? 1.5 மாசம் 2 மாசம் குட்டி. வளர்ப்புக்கு நல்லா இருக்கும். வளர்ப்புக்கு நல்லா இருக்கும். கொடியாடு குட்டி. இங்க வாங்கின விலை எவ்வளவு பண்ணணும்? 12 ரூபா ஜோடி. ஒரு குட்டி 6 ரூபா ரேஞ்சுக்கு வந்துருதோ? ஆமா. இது வளர்த்தோம்னா 2 மாசம் வளர்த்தோம்னா உருப்படி ஓடி வந்துடும். எம்முண்டுதான். இது எந்த சந்தைக்கு கொண்டு போவீங்க? என்ன இது நமக்கு வீரசலம் போகும், பரமுடி போகும், ராம்நாடு போகும். அங்க வித்துருமா? எல்லாம் வித்துரும். இது எப்படி தாயாடு மட்டுமா? இதுக்கு குட்டி உண்டா? இது குட்டி இந்த 2 குட்டி உள்ள நிக்குது. உள்ள கிடக்குதோ? ஆமா. தாயாடு 2 குட்டி. ஆமா. இது எவ்வளவு விலை? 18,000 ரூபா. ஏந்தி வாங்கின மாதிரி இருக்கு. இதுல 2 குட்டி தான் நிக்கல, பெருங்குட்டி. இல்ல இவ்வளவு விலைக்கு வாங்கி நம்ம ஜெயிக்க முடியுமா? அதெல்லாம் ஜெயிச்சிடலாம். 20 ரூபாய் வித்துடலாமா? என்ன போக்குவரத்து 1000 ரூபா வித்துடலாம். ஒரு ஆடு ஜம்முன் இருக்கும். நல்ல மடுக்கட்டு ஜம்முன் இருக்கு. பால் ஒரு காடு. வயசு இதுக்கு ஆட்டுக்கு 6 பல்லு. இன்னும் எத்தனை வருஷம் வச்சுக்கலாம்? இன்னும் 3 வருஷம் வைக்கலாம். 4 வருஷம். எப்படி இருக்கு எட்டயபுரம் சந்தை? எப்படி இருக்கு? மற்ற சந்தைகள் எப்படி இருக்கு? உருப்படியை பொறுத்தளவு இருக்கு. நல்ல விலையா போகுது. இங்க வாங்கி வேற இதுல விற்கும் பட்சத்துல ஜெயிக்க முடியுதா? ஜெயிச்சிடலாம். ஜெயிக்கிட்டு தான் இங்க இருந்து வர்றான். எட்டயபுரம் ஆடுகளை மக்கள் விரும்புறாங்களா? விரும்புறாங்களா வளர்ப்புக்கு? வந்து அருக்கோட்டை. இது புளியம்போர். புளியம்போர் கொடியாடு. கொடியாடு. மடுக்கட்டு இப்படி இருக்குது. இது ஒரு காம்பு. பால் எவ்வளவு இருக்கும்? எப்படி ஒரு 1/2 லிட்டர் இருக்கும். இருக்கும். குட்டி எது உண்டோ? குட்டி இல்ல. குட்டி வித்துருப்பாங்களா? தனியா குட்டி கொடுத்துட்டாங்க. ஆடு மட்டும் தான் வாங்கி. அப்ப இன்னும் பால் இருந்தே வேற குட்டி எதுவும் விடுவீங்களா? ஆமா, பால் பறக்கலாம். விலை 20 ரூபா சொன்னாங்க. நான் 17 ரூபா வாங்கிருக்கேன். 17? ஆமா. ஒரு ஆடு 17,000 ரூபா. ஒரு 7 17,000 ரூபா போட்டியில வாங்கியிருக்கு. என்ன காரணம்? ஆடு ஒரு அழகுக்காண்டி. ரொம்ப மனசுக்கு பிடிக்கும். மனசுக்கு பிடிக்கும். இவ்வளவு 17,000 ரூபாய்க்கு வாங்கி ஜெயிக்க முடியுமா? அண்ணாச்சி ஜெயிக்கலாம். ஜெயிக்குதா இல்லையா? உங்களுக்கு பிடிச்சு வச்ச அவ்வளவுதான். ஆமா, ஊர்ல 200 ஆடு இருக்கும். என்ன ரகங்கள்? ஏற்கனவே இது கிடக்கும்ல? செம்மறியா இந்த வெள்ளாடு கிடக்கும்ல? வெள்ளாடு இருக்கு. கரும்போரு செம்போரு இருக்கு. இருந்தாலும் இது மேல ஒரு ஆசை. கொடியாட்டு மேல. கொடியாட்டு மேல. ஓகே. என்ன கொம்பு அண்ணாச்சி? கொம்பு அழகா இருக்கா? ஜம்முன்னு. இது கிளிக்கொம்பாடு. கிளிக்கொம்புன முக லட்சணம்னா? ஆமா. செம்பரியாட்டை தண்ணியில அடிக்கணும்னா இப்படி ஆடு பூசாம தண்ணிக்குள்ள இறங்கும். ஒரு செம்பரியாட்டை தண்ணியில அடிக்கிறதுக்கு இந்த ஆடு மொதல் இறங்கும். இதை பார்த்து செம்பரியாடு பின்னால தன்னால பாயும். அதுக்காண்டிதான் இப்படி கிளிக்கொம்பாடு வேலையாட்டை தர்றது. ஆமா, இப்படி ஆடு 2 ஆடு கிடந்தா போதும். தண்ணியில அடிக்க கறங்க வேண்டாம். வேலையும் சரி, காடு சரி, மலை சரி, எதனால கூசாம இறங்கி போகும் இந்த ஆடுக. இதனோட குட்டிகளை ரொம்ப விரும்பி வாங்கிட்டு போவாங்களா? ஆமா, கண்டிப்பா. ஒரு 2 கடா குட்டி போட்டதுன்னா ஒரு 4 மாசத்துல கடா குட்டி டாப்புக்கு விற்கும். 4 மாசம்னா குட்டி 11 ரூபா கிராத்துக்கு கிளாஸா விற்கும். தாண்டிடும் கிளாஸா. ஆடு இருக்கிற சைஸுக்கு மாதிரி வந்து பருவ மரியா போடும் போதே விரும்பி வாங்கிட்டு போவாங்க. கண்டிப்பா விரும்பி வாங்கிட்டு போவாங்க. வளர்த்தா இப்படி ஆடு 2 ஆடு இருக்கணும். ஒரு தொழுவு நிறைஞ்ச மாதிரி இருக்கும். 2 குட்டி 4 குட்டி போட்டதுன்னா ஒரு ஆள் மேப்புக்கு சரியா போச்சு. இப்படி ஆடை வளர்க்கணும். கொம்பு சைஸும் சரி, சம்சாரி ஆடுத்து வேணும்னு வந்தாலும் இந்த ஆடை பார்த்தா விலக மாட்டாங்க. எங்கிட்டும் இப்படி வாங்கணும். 1000 கூட கொடுத்தவங்கனால நாளைக்கு 2000 ஏறி விற்கும். தூத்துக்குடி செம்மறி குட்டி வாங்கியிருக்கேன். என்ன காரணத்துக்கா? கோயிலுக்கு. கோயில் கூடயா? எந்த ஊர் கோயில் கூட? இன்னைக்கு குரங்குடி. அது ஆனி மாசம். என்ன எவ்வளவு நாள் இருக்கு? இன்னும் 3 மாசம் வளர்த்து கொடுக்கணுமா? 8. அப்புறம் முடிஞ்சது 8 தான். 8,000 ரூபா. எத்தனை கிலோ கறி இருக்கும்? கறி மதிப்பா அது தெரியல. யார் வாங்கி தந்தா? நீங்க வாங்கிட்டீங்களா இல்லாட்டி ஒரு ஆள் வாங்கி தந்தாரு? நம்பியாபுரம். ஒரு தாயாடு ஒரு குட்டியா? ஆமா.
ஒரு குட்டி ஆடா 2 குட்டி ஆடா இது? ஒரு குட்டி தான். அப்ப தலைத்தோ சொன்னவள 18 ரூபா. முடிஞ்சது 16. என்ன குட்டி? பட்டக்குட்டி நேரத்துக்காக கலர் புளியம்போர் 30 ஆடு. 30 ஆடு விளைக்குங்க. செம்பரி ஆடா வெள்ளாடு தான். 30 ஆடு வளர்த்தா எவ்வளவு சம்பளம் கிடைக்கும்? சம்பளம் மாசம் 30,000 கிடைக்குமா? மாசம் 30,000. ஒரு 20 ரூபா எடுக்கலாமா? 10-15 ரூபா. சொந்த தொழில். 15 ரூபா. நான் 13 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். சென்னையாடு நல்ல கடை, சரியான கடை. ஆனா எதுக்காக? வளர்ப்புக்குண்ணே. ஆட்டுக்கா ஜம்முன் இருக்கு. எந்த ஊருக்கு? சிவகாசிக்கு. ஒரு 25 ரூபா இருக்குமா? கூட தாண்டிக்குமா? 25 ரூபா விலை. காது நீளமான கடை, எட்டாவரம் கடை, கிராஸ், சிவகாசி. 2 செம்மறி குட்டி. என்ன காரணம் செம்மறி வாங்கிட்டு போறீங்க? 16 ரூபா சொன்னாங்க, 14 வாங்கியிருக்கு. ஒரு குட்டி 7 ரூபா. ஜாஸ்தி தான், ரேட்டு ஜாஸ்தி தான். ஆசைப்பட்டாச்சு. ஆமா, ஆசைப்பட்டாச்சு, வாங்கியாச்சு. எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க? என்ன பிளானு? சும்மா ஒரு ஆசைக்கு வளர்க்க வாங்கிட்டு போறோம். பிளானே இல்ல. பிளான் அப்புறம் பாப்போம். ஒரு 6 மாசம் வளர்த்துக்கிறோம். தீவனம் ரெடி பண்ணிட்டீங்களா? தீவனம்லாம் இருக்கு. 2 குட்டி. என்ன தீவனம் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க? சும்மா இந்த அடக்கு தீவனம் இருக்குல்ல, அதை வாங்கி அதை வச்சு பேத்திடலாம். போல இல்லை, வாங்கி கட்ட வேண்டியதான்.